ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கவனியுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை போத்திபார் பெற்றுக்கொள்கிறான். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அந்த வாக்கை யோசேப்பினிடத்தில் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். யோசேப்புக்கு பதவி உயர்வு கொடுத்து அவனை ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் போத்திபாரையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். 6ஆம் வசனம். இப்படி எல்லா விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதால் அவன் யோசேப்புக்கு இன்னும் பெரிய பதவி உயர்வு கொடுத்தான். 6ஆம் வசனம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லா விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதால் அவன் யோசேப்புக்கு இன்னும் பெரிய பதவி உயர்வு கொடுக்கிறான். அதாவது போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும், எல்லா ஆஸ்தியின் மேலும் யோசேப்புக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறான். போத்திபாரு